பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கு பல பேருடைய குணாதிசயங்களை அல்லது கேரக்டர் ஸ்கெட்சை சொல்லி வாரீங்களே. எத்தனையோ கேரக்டர் ஸ்கெட்சை சொல்லியிருக்கீங்க. ஏன் கடந்த இதில் கூட சிப்போராளை குறித்து சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு கேரக்டரை குறித்தும் அவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி அப்படியே பைபிள் ஸ்டடியாக எடுத்திருக்கீங்க. இந்த ஆகாரை குறித்து எல்லாரும் எடுத்தோடனே ஆபிரகாம் அனுப்பிவிட்டான் ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அனுப்பிட்டான். வனாந்தரத்தில் சத்தம் கேட்டா. இந்த ஆகார் எப்படி வந்தாள்? அவளுடைய அந்த காரியங்கள் என்ன? தேவன் ஆபிரகாம் கைவிட்டானே, தேவன் அவளை எப்படி ஆசீர்வதித்தார்? அவளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தது? இதையெல்லாம் முற்றும் தெரிந்து கொள்வதற்கு வாஞ்சிக்கிறோம். சொல்லுவீங்களான்னு கேட்டீங்க. சொல்லி வருகிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து மறுபடியும் திருப்பீங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர், ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர், ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர், மூன்று முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தில் பூமியின் கர்த்தர். நான்கு சுவிசேஷம், மூன்று முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர், ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். மோசே நூல்கள், நான்கு சுவிசேஷம், மூன்று முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். சாடி கனமுனிலே, ஐந்து மோசே நூல்கள், நான்கு சுவிசேஷம், மூன்று முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ரெண்டு என் பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். விண்ணப்பங்கள், ஆறுகள் ஜாடி கனவுனிலே, ஐந்து மோசே நூல்கள், நான்கு சுவிசேஷம், மூன்று முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ரெண்டு என் பாட்டிலும் ஒருவனே
வானத்தின் பூமியின் கர்த்தர். மணியில் ஜீவனை விட்டார், 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் 6 கல்ஜாடி கனவுனிலே 5 மோசே நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். பத்து கற்பனைகள் 9 மணியில் தீபனை விட்டார், 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் 6 கல்ஜாடி கனவுனிலே 5 மோசே நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். பன்னிரண்டு சாப்பும் பீடத்திலே 12 சீஷர் 11 ஆப்பம் 10 கற்பனைகள் 9 மணியில் ஜீவனை விட்டார், 8 வாத்தியங்கள் 7 விண்ணப்பங்கள் 6 கல்ஜாடி கனவுனிலே 5 மோசே நூல்கள் 4 சுவிசேஷம் 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு 2 பாட்டிலும் ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். வானத்தின் பூமியின் கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒருவரே. எபிரேயர் 13:8 படி நேற்றும் இன்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அன்பானவர்களே, ஆகாரை குறித்து நாம் கற்று வருகிறோம். இந்த ஆகார் என்றால் பொருள் என்ன? பியர்ஃபுல், ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். எதுவுமே சொல்ல மாட்டான். அவள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பேசுறதாக இருக்கு. எங்க பேசுனா? ஆதி ஆகமத்திலே 16ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய கர்த்தருடைய தூதன் அவளை பார்த்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இதுதான் பதில் சொன்னா. வேற எந்த இடத்துலயாவது அவ பேசின வார்த்தை இருக்கா? ஒரு வார்த்தை. நம்மளா இருந்தா சொல்லுவோம், சாராய் போய் என் புருஷனுக்கு நீ மனைவி யாருன்னா அவன் எத்தனை வயசு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆகாருடைய குணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, சிப்போராள் மோசைக்கு கிடைத்த மனைவி யாரு? பறவை, சின்ன பறவை, லிட்டில் பேர்ட். பறவை என்ன செய்யும்? ஒரு மரத்தில் உட்காந்து கீச்சு கீச்சு கத்திக்கிட்டு அப்படி தட்டினோட அவ்வளோதான், அது போயிடும். ஏன் தட்டினேன்னு கேட்காது. அடுத்த மரத்தில் போய் அது வாட்டில் உட்காந்துருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 6:24 என்ன சொன்னார்? அதை வாசிக்க கேட்போம். 6:24 மத்தேயு எழுதின சுவிசேஷம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. சரி, ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிக்கணும். இப்படி பிரசங்கம் விட்டு வரார். அதில் சொல்றாரு பாருங்க. அடுத்த என்ன சொல்றாரு?
ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பறவையினுடைய குணம் சேர்த்து வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. அது வாட்டில் கவலை இல்லாமல் இருக்கும். ஏன் அதை பார்க்க சொல்றாரு? அவைகளை பார்க்கிற நாம யாரு? விசேஷித்தவர்கள். அநேக நேரம் நம்ம கேட்கிறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா இங்கு எதினா நீர் என்னோடு இருப்பதின்னா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா இங்கு எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இங்கு எதினா என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா இங்கு எதினா என்னோடு இருப்பதினா. ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட காலம் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட காலம் எல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு இருக்க அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு இருப்பார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா இங்கு எதினா நீ என்னோடு இருப்பதினா, எதினா இங்கு எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எனக்கு அன்பானுளே, அநேக நேரங்களில் ஒவ்வொருத்தருடைய குணத்தை நான் நினச்சி பார்ப்பேன். நாகமானுக்கு வாய்த்த அடிமை பெண் ஒரு தேசத்தை விட்டே பிரித்து கொண்டாந்துட்டான். அவன் மனைவிக்கு ஒரு அடிமை பெண் தான் வேலைக்காரியாக இருந்தான். ஆனால் அவள் தேசத்தையே அழித்து எங்கே கொண்டாண்டாங்க? இஸ்ரவேல் தேசத்துலேருந்து அவளை அழிச்சு கொண்டாந்தாச்சு. அவன் மனசில் என்ன இருக்கணும்? எங்கள் அப்பா அம்மா சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு என்னை பிரித்து கொண்டாண்டானே, இவனுக்கு நான் போய் மருத்துவம் சொல்லவான்னு அவன் இருந்தாளா? அப்படி இருந்திருந்தானா நாகமான் சுகம் பெற்றுப்பானா? அவன் என்ன சொல்கிறா? எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல என் நிஜமா போவாரானால் என்ன செய்வான்? சுகம் பெறுவான். யாருக்கு மனித சொல்றா? நாகமானுடைய மனைவிட்ட சொல்றான். யாரு? ஒரு அடிமை பெண் தன் தேசத்தை கொலைத்து போட்டவனு கூட நன்மை செய்கிறது ஐயா கிறிஸ்தவம். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்தார் இயேசு என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஆகார் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டாள்? ஒரு சமயத்தில் ஆதியாகமம் அழகா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திரும்ப நீங்கள் வாங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:11 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, தன் மனைவியாகிய சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது
அவனுடைய மனைவி என்று சொல்லி இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். எகிப்தில் அவ்வளோ கொடுமைத்தனமும் இருந்திருக்கோம். நம்ம வேதத்தில் எல்லாம் எழுத மாட்டாங்க. ஏன்னா என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை வச்சுக்கிட்டு சார் கேட்குறாங்க, ஆபிரகாம் பொய் சொல்லலையா? சொன்னார் ஐயா, சொன்னார். நம்மளும் கூட சொல்லிக்கிறோமே, பிழைப்புக்காய் எத்தொழிலும் இழிந்ததென்றா பின்தொடரும் பழிவாம ஒழியவென்றான் சொல்லிக்கிறோமே. பொய்மை எனப்படுவது யாதொன்று தீமையில்லாத சொல்லன்னு வள்ளுவன் எழுதி வச்சிருக்காரு. என்ன பொய் சொல்லிட்டாரு? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஏன்னா அந்நிய தேசம், யாரும் சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. நம்ம அநேக நேரம் பாடுறோம்ல, சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, பந்தமணி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான் உலகம், மாயைத்தான். சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, பந்தமணி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான் உலகம், மாயைத்தான். யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? ஏன்னா கூட வர்ற பெண் அழகாக இருக்கிறான். இன்னைக்கு பாரும்ல, நம்ம போகும்போது கூட்டிகிட்டு போக கூட என்ன செய்யணும், பெண்களை கூட்டிகிட்டு போகும்போது பயப்பட வேண்டியிருக்கு. அவருக்கு அந்த காலத்தில் எகிப்துக்கு சமீபம் வந்துட்டார், அந்நிய தேசம், என்ன செய்யுமோ என்ன நடக்குமோ தெரியாது. அவட கேட்குறார், எம்மா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? என்ன? நீ அழகாக இருக்கிறதுனால நீ என் மனைவின்னு சொன்னால் என்னையை கொன்னுவிடும் அத்தனை பேரும், உன்னை உயிரோடு வைப்பான். அதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், எனக்கு நன்மை செய்யணும், என்னை உயிரோடு காப்பதற்கு உன்னால் முடிஞ்ச ஒரு நன்மையை செய்யணும். என்ன செய்யணும்? சகோதரின்னு சொல்லுனா வாசிங்க. அப்படி சொன்ன உடனே அவளும் என்ன செய்தா? அதை ஒத்துக்கொண்டாள். அப்படி ஒத்துக்கொண்டதுனால என்ன நடந்தது பார்ப்போம். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். சரி, பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பா, ஏன்னா அழகு என்னைக்கும் ஆபத்துங்க. இவ்வளவுக்கு சாராயிட்டு இருந்தால் அந்த அழகை குறித்து நம்ம கற்றுக்கிறோம். ஏன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே மனைவிகளை குறித்து பேசும்போது மிக அழகாக பேசியிருக்கார். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள். அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு, ஏன்னா பயம்ங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. யாக்கோபு சொல்றாரு, பயபக்திக்குரியவர். பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அழகை பத்தி சொல்றா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. அழியாத அலங்கரிப்பாகிய சாந்த குணமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலும் விலையேற பெற்றது. இப்படி பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்த அந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராய் ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்தாள். ஏன்னா புருஷன் யாரு அவளுக்கு தெரியும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறபடியால் புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஆகையினால கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியானவன் யாருக்கு கீழ்ப்படியணும்? புருஷனுக்கு கீழ்ப்படியணும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும். ஏங்க நான் சொன்னால் என்ன மனைவின்னு சொல்லக்கூடாதா? என்னைய போய் தங்கச்சின்னு சொல்ல சொல்கிறீங்களே, அது எப்படி நான் சொல்ல முடியும்? ஒய்ஃபாக இருந்துட்டு கேட்டாளா? இல்லையே. ஏன்னா கீழ்ப்படிந்திருந்தவள்.
உடனே ஒத்துக்கொண்ட. அந்தபடி அவன் எகிப்துக்கு வந்தபோது அவள் அழகை பார்த்து அவன் பயந்த காரியமே அப்படி நடந்துச்சு. வாசிங்க. அவன் எகிப்துக்கு வந்தபோது பார்வோனுடைய எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். அழகுள்ளவள் என்று கண்டு பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பயந்த காரியம் நடந்துருச்சா? யோபு சொல்றாரு 3:25 என்ன சொல்றாரு? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுங்கிறார். அவன் பயந்தனால தான் பொய் சொல்லாத ஒழிய பொய் சொல்லணும்னு அவசியம் அவனுக்கு என்ன கிடையாது. அவன் பயந்த மாதிரியே பாருங்க, பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டு விட்டாள். அங்கே யார்கிட்ட போய் சொல்லி அழுவான்? இல்லை யார்கிட்ட போய், ஐயா நான் இப்படி ஆண்டவருடைய அழைப்பை பெற்று வந்தையா, இப்படி என் மனைவியை கொண்டு போயிட்டா யார்கிட்ட போய் சொல்லி அழ முடியும்? ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது. சில நேரத்தில் பிரசங்கி 3:7 பேச ஒரு காலம் உண்டு, பேசாமல் இருக்க ஒரு காலம் உண்டு எழுதியிருக்காரு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. ஆபிரகாம் மௌனமாக இருந்தான். நாம் மௌனமாக இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான். ஆபிரகாம் எதுவும் பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. தன் மனைவியை இழந்து அந்த சோகத்தோடு உட்கார்ந்துருக்கான். அதுக்கு தான் முதல்ல சொன்னான், எம்மா நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்லுமா. அப்படி தங்கச்சின்னு சொன்னதே அவனுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டான். கொண்டு போகப்பட்டது அது என்ன நடந்தது அதை வாசிச்சிருங்க, நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த மட்டும் வாசிச்சிருங்க. பார்வோனுக்கு முன்பாக அவள் கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள். ஏன்னா அவள் நிமித்தம் பார்த்தான், ஆகா அருமையான சகோதரியை கொண்டாந்துருக்கான்னு சொல்லி மாத்தினான். கர்த்தர் ராத்திரியில் சொப்பனத்தில் அவனை வாதிப்பேன் சொன்ன உடனே, அப்பப்பா ஏப்பா இப்படி செஞ்ச அத்தனையும் திருப்பி அனுப்பினான். அவனுக்கு நிறைய கொடுத்த வெகுமதிகளிலே ஒரு அடிமை பெண்ணும் வந்தாள். ஏன்னா இந்த ஆகார் யாருன்னா அனாதை. அவருடைய தகப்பன் பேரோ தாய் பேரோ குடும்ப வரலாறோ இங்கே என்ன செய்யப்படலை, எழுதப்படவில்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அடிமை பெண் என்று சாதாரணமாக நினைக்கிறோம். சில நேரத்தில் ஒருத்தருமே இல்லாமல் இருந்தாலும் ஆஃபன் என்று அழகாக ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்த ஆகாரும் அவருடைய தகப்பன் தாய் எங்கேயாவது பைபிளில் பேர் எழுதப்பட்டிருக்கா? இல்லையே. அப்போ அவளை பார்வோனுடைய அரண்மனையில் எத்தனையோ வேலைக்காரங்க இருந்ததில் ஒரு அடிமையாய் விற்று போட்டாங்க. ஏன்னா அடிமையை கொள்றதுக்கு ஒரு முறை இருந்துச்சு. வேதத்தில் அடிமையை கொள்ளனா எப்படி கொள்ளணும், அடிமை போகலைன்னா இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் வேதத்தில் பதில் இருக்குது. யாத்திராமம் 21ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? அதற்கான தேவைகள் ஒவ்வொரு நாளும் 5000 we must spend to each and every day with the recording also. அது மட்டுமல்ல, எங்கள் சபை எப்போமாவது முடிஞ்சால் வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்கள், இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் ஒரு வேனுக்கு மட்டும் 4000-5000 வாடகை கொடுக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கேட்க மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஒரு வேன் வாங்கிட்டான் என்ன பிரதர்? நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறோம்மா. நான் இப்படி ரோடாக போய் பிரசங்கம் பண்ணி தான் இந்த சபையை கட்டுறதுக்கு கர்த்தர் உருவாக்கினார். அவர் கொடுக்காமல் எந்த ஆசீர்வாதமும் நமக்கு வராது. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக செய்வான். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் இவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோலை கொடுக்க, இவங்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு கட்டுமான பணிக்கு, அல்லது ஒரு பார்வையற்றோர் மரித்த அடக்கம் என்ற ஃபியூனரல் ஃபண்டுக்கு, வயது முதிர்ந்த சகோதரிகளுக்கு அவர் கட்டடம் கட்ட முயற்சி பண்ணிட்டு வரோம். அதுக்கெல்லாம் 700 சதுரடி 800 சதுரடி கணக்கு போட்டு இடத்த அளந்து எல்லாம் ரெடி பண்ணோம். ஒரு சதுரடி 2300. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை லட்சம். கர்த்தர் எழுப்பி தரணும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள்.
சிலர் கேட்பீங்க, நாங்கள் தூரத்தில் இருக்கோம், எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அதில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறேன்னு சொல்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் வழி விட்டு சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு போஸ்டல் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் கமிஷனே இல்லாமல் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா 36 35 38 89 63 போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. இந்த நம்பரை எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் பணம் கட்டலாம். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆகாரை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனை பேர் தகப்பனை இழந்த, தாயை இழந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்கும் என்று தெரியாத கண்ணீர் வடிக்கிற அன்பு பிள்ளைகள் உண்டு சுவாமி. கணவனை இழந்த எத்தனையோ மனைவிகள் உண்டு. பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ என் வாழ்க்கையில் இனி என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தாயை இழந்த பிள்ளைகள் உண்டு. விபத்தில் நல்லா தான் இருந்தேன் பிரதர், ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்தேன், எந்திரிச்சு நடக்கவே முடியல. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வாக்கரை வச்சு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்கிறேன், நான் மறுபடியும் நடப்பேனா பிரதர்? எத்தனையோ பேர் கேட்குறீங்க. ஒன்றுமில்லையா, ஒரு நாள் லேசாக பாத்ரூமில் வலிக்கு விழுந்தேன், என் காலில் ஃப்ராக்சர் வந்துச்சு. அதுலேருந்து ஐயோ நான் படுக்கையில் தான் எல்லாம் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த வேதனை? எனக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணக்கூடாதான்னு எத்தனையோ பேர் கேட்குறீங்க. நிச்சயமாக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாமல் காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபு 1:27 சொல்லுகிறது. அந்தப்படி ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைத்தரலும், கவலைகளை மாற்றும், வேதனைகளிலிருந்து விடுதலை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு இந்த வருஷம் விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தன் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கட்டும். வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகம் கிடைக்கட்டும், பலம் கிடைக்கட்டும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை கிடைக்கட்டும். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுங்க. ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய போக்கில வரத்தில் துணையிருங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.